தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பே உருவான இயேசுவே, இந்த காலை பொழுதிலேயே உம்மை பாடவும் உம்மை புகழ்ந்து ஏத்தவும் வரம் தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணுலக தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். வாழும் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாகிய மூவொரு இறைவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஓ அன்பு தெய்வமே, நீ எங்களிடம் நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை தந்து செல்கிறேன், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்பதே அந்த கட்டளை என்ற இறை வசனத்திற்கு ஏற்றவாறு இறைவா, இந்த நாளில் காண்பவை யாவற்றிலும் பேசும் நபர்கள் யாவரிடமும் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறிய என் அன்பு தந்தை இயேசுவை மனதில் கொண்டு இந்த நாள் முழுவதும் செயல்பட தேவையான மனதினையும் மன பலத்தையும் தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சுவாமி, அன்பான இயேசுவே, பிறர் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதை காட்டிலும் பிறரை நான் அன்பு செய்து வாழ்ந்திடவும் அவர்களை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. என் மீட்பராம் இயேசுவே, இந்த நாள் முதல் அன்பின் உருவமாய் வாழ்ந்து இறைமகன் இயேசுவின் சாட்சியாக வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்த அருள் வரங்கள் எங்கள் மேல் பொழியும்படியாக மாசற்ற கன்னி மரியாவின் பரிந்துரையால் இணைந்து உம்மிடம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு அதனை விரைவில் நடத்தி தரும் நல்ல ஆயனாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவே, ஆமேன். வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும், வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும், என்னில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 1-9 முடிய. இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாளர்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாளர்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றி போனோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அமைதியை தேடித்தான் நம் உள்ளங்கள் அலைகிறது. அன்பானாலும் சரி, அமைதியானாலும் சரி,
கொடுத்தால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் இயேசு அமைதியை கொடுக்க சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதரமே, மனிதன் மனதார அல்லது உள்ளார ஏங்குவது இரண்டிற்குத்தான். ஒன்று அன்பு, இன்னொன்று அமைதி. ஆனால் அன்பிற்கும் அமைதிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது என்ன என்றால், அவைகள் இரண்டையும் கொடுத்தால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பை கொடுத்தால்தான் அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். அமைதியை கொடுத்தால்தான் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு, குறிப்பாக 72 சீடர்களை இருவராக அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற போது அவர்களுக்கு இயேசு கொடுக்கிற அறிவுரைகளில் முக்கியமானது, நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாக்குக என்று முதலில் கூறுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் அமைதி உரித்தாக்குக என்று அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் அமைதியை கொடுக்கவும் இயேசு அழைப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நிறைய நேரங்களில் அன்பாகவும் அமைதியாகவும் அல்லது அன்பையும் அமைதியும் அதிகமாக விரும்புவோம். ஆனால் அதை கொடுக்கத்தான் தயங்குவோம். நம்ம எல்லாரும் அன்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நீங்களும் நானும், நாம் அடுத்தவரை அன்பு செய்கிறோமா? அன்பை கொடுத்தால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே தான் அமைதியையும். எல்லாரும் அமைதியாக அல்லது எல்லாரிடத்திலும் அந்த அமைதியை நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஏங்குகிற நீங்களும் நானும், நாம் எங்கு இருந்தாலும் சரி, யாரோடு இருந்தாலும் சரி, அமைதியை ஏற்படுத்துபவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொற்கள், நம்முடைய செயல்கள் அத்தனையும் அமைதியை மையப்படுத்தி இருக்கின்றனவா என்று சிந்திப்போம். அமைதியை எங்கும் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிற நாம் மற்றவர்களுக்கு அந்த அமைதியை கொடுக்கிறவர்களாக இருப்போம். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், எங்கு சென்றாலும் அமைதி உரித்தாகுக என்று சொல்லுங்கள் என்று. இயேசுவும் அதைத்தான் செய்தார். உங்களுக்கு அமைதி என்று தான் உயிர்த்தெழுந்த பிறகு உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று தான் சொன்னார். நாமும் இயேசுவை பின்பற்றுகிற இயேசுவின் சீடர்களாக அமைதியை கொடுப்பவர்களாக இருப்போம். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும். பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுള്ളൊരു നാളാக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும். இன்று அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு
இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.